துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய் உயிரே 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 ஹனி அண்ணி என்ன நீ பிளானெல்லாம் பலமா இருக்கு. ஏய் இப்படி திறந்த வீட்டுல ஏதோ நுழையிற மாதிரி நுழையிறியே, உனக்கெல்லாம் அறிவில்ல. என்ன நீ என்ன நாயின்னு சொல்றீங்களா? பரவாயில்ல, நீ இன்னும் நாயாவே இருந்துட்டு போறேன். ஏன்னா நாய் நன்றி உள்ள ஜீவன். ஆனா நீங்க நாய்க்கு கூட லாய்க்கு இல்லையே, அதை விட கேவலமான ஜந்துவா இருக்கீங்களே. இப்படி அம்மாவோட சொத்தை ஆட்டிய போட அம்மாவையே பலிகடாக்கணும்னு நினைக்கிறீங்களே. உங்களை காட்டிடும் நான் எவ்வளவும் தேவலாம். அப்படிதானே நீ? கிட்டத்தட்ட தங்கச்சி கரெக்டா தான் சொல்லுது. என்ன என்னென்னமோ உளறிட்டு இருக்க? என்ன எங்க அம்மாவை நான் எதுவும் சதி பண்ண பாக்குறேன்னு சொல்ற? என்ன என்ன எங்க அம்மாவையும் பிரிக்க பாக்குறியா? ஏதேதோ சொல்லி என்ன எங்க அம்மாவையும் பிரிச்சிடலாம் நினைக்கிறேன். அப்படிதானே பிளான் பண்ற நீனு? அண்ணி என்ன சமாளிக்கிறீங்களா? சமாளிக்க ட்ரை பண்றீங்களா? அது உங்க மூஞ்சிக்கு செட் ஆகல. ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோங்க, அதான் கரெக்டா இருக்கும். பாத்துக்கோங்க. இல்ல என்ன என்ன உண்மை என்ன ஒத்துக்க சொல்ற? நான்லாம் ஒண்ணும் ஒத்துக்க முடியாது. என்ன நான் எதுவும் தப்பு பண்ணலையே. நீங்க பாருங்க நீ, நான் நல்ல விதமா சொல்லும் போதே நீங்க நல்ல விதமா நடந்துக்கிட்டீங்கன்னா நல்ல பிள்ளைக்கு அழகு. இல்ல நான் கொஞ்சம் தாறுமாறா இறங்க வேண்டியது இருக்கும். ஐஷு பத்தி உங்களுக்கு தெரியும், 2 வாட்டி பாத்திருக்கீங்க ஐஷு எப்படின்னு. இப்ப 3வது வாட்டியும் நான் என் ஆட்டத்தை காமிச்சா நீங்க தாங்குவீங்களா? நீ வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல. ஆல்ரெடி பட்ட சூட்டுக்கு என் பொண்டாட்டி உடம்பு தாங்கல, இன்னும் என்ன சூடு கொடுக்க போறா தெரியலையே. என்னமோ நடக்க போதீங்க, இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லப்பா. என்னடி மிரட்டியா? என்ன என்ன மிரட்டிட்டா நான் பயந்துருவேனா? என்ன 2 வாட்டி உன் முகத்தை பார்த்துட்டேன். இங்க பார், 2 வாட்டியும் நான் ஏதோ கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன், அதனால நீ ஜெயிச்சிட்ட. இந்த வாட்டி அப்படியெல்லாம் கிடையாது. ஆமா, என்ன பண்ணுவ? எங்க அம்மாவை நான் ஏமாத்த தான் பாக்குறேன். இந்த சொத்தை நான் ஆட்டைய போட தான் பாக்குறேன். இந்த சொத்தையெல்லாம் ஆட்டைய போட்டு உன்னையும் புருஷனையும் உன் மாமியாரையும் நடுத்தெருவில் நிக்க வைக்க தான் போறேன். பத்துக்கிட்டே இருக்கியா? அப்படியா நீ? சரிங்க நீ, வேற என்ன பண்ண போறீங்க? வேற என்ன என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன போய் சொல்ல போறியா? எங்க போய் சொல்லு பார்க்கலாம். நீ சொன்னாலும் உன் புருஷனே உன்கிட்ட ஆதாரம் இருக்கான்னு கேட்பான், சாட்சி இருக்கான்னு கேட்பான். என்ன வச்சிருக்கேன்? இதோ அண்ணி வாயால சொன்னாங்கன்னு என் வீட்டுக்கார கூட்டிட்டு போயிட்டு காட்டுவியா? என் வீட்டுக்கார் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. என்ன சாட்சி வச்சிருக்க அண்ணே? தங்கச்சிமா என்னம்மா இப்ப இங்க என்ன நடக்குது? ஐயோ என்ன சொல்றதுன்னு தெரியலையே அம்மா. எனக்கு காது கேட்காது பாத்துக்க, எனக்கு கொஞ்சம் காது கொஞ்சம் ப்ராப்ளம்மா. இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு சரியா கேட்கலம்மா. கேட்டல என் வீட்டுக்காரர் என்ன சொன்னாருன்னு? இவரை நீ சாட்சியா வைக்கலாம்னு நினைச்ச. ஒரு காலம் அது முடியாது. போய் நீ என்னதான் உருண்டு பிறண்டு என் மேல பழியே போட்டாலும் இந்த வீட்டுல யாரும் நம்ப மாட்டாங்க. உன் புருஷன் வேணா நம்புவான், ஆனா உன் புருஷனால தனிச்செல்லாம் எதுவும் பண்ண முடியாது. போய் அம்மா கிட்ட சொல்ல போறியா? சொல்லு. அப்பா கிட்ட சொல்ல போறியா? சொல்லு. உன் புருஷன் கிட்ட சொல்ல போறியா? அவனாலே என்ன ஒன்னும் பண்ண முடியாது. போய் எங்க வேணாலும் சொல்லு போ. ஆமால, நீ சாட்சி இல்லாம யாரும் நம்ப மாட்டாங்க, அப்படிதானே? அதனாலதான் நீ நான் சாட்சியோட போலான்னு இருக்கேன். சாட்சியோடவா? ஏய் என்ன என்ன சொல்ற? உன்கிட்ட என்ன சாட்சி இருக்கு? உன்கிட்ட எல்லாம் எந்த சாட்சியும் இல்ல. என்ன நீ மிரட்ட பாக்குறியா? என்ன பிளாக்மெயில் பண்ண பாக்குறியா? இதுக்கெல்லாம் அசர் ஆளு நான் இல்ல. என்ன நீ வாய் கொளறது போல இருக்கே. பரவாயில்ல விடுங்க, பயத்துல கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். சரிங்க நீ வாங்க போலாம். போய் என் வீட்டுக்காரு, என் மாமியார், என் மாமனார் 3 பேரையும் நிக்க வச்சு நீங்க இந்த மாதிரிதான் பிளான் போட்டீங்கன்னு சாட்சியோட அவகிட்ட காட்ட. நீ அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ இருக்கட்டும். நீ வாங்க போலாம். அண்ணே நீங்களும் தானே, வாங்கனே போலாம். ஏய் என்ன மறுபடியும் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க? என்ன சாட்சி இருக்கு உன்கிட்ட? எங்க அந்த ஆதாரத்தை காட்டு பார்க்கலாம். நீ எனக்கு சும்மா சொல்ற, எனக்கு தெரியும். என்கிட்ட எங்களை பத்தி உன்கிட்ட எந்த சாட்சியும் இல்ல, எனக்கு தெரியும். அண்ணி பதட்டத்துல உங்க வாயெல்லாம் உளருது பாருங்க, அது உங்களுக்கு தெரியல. சரிங்க அண்ணி, நீங்க பதட்டமா இருக்கிறதுனாலதான் உங்க வாயெல்லாம் உளருது. நான் சாட்சியை காட்டிடுறேன். அது காமிச்சதுக்கு அப்புறமா நீங்க நார்மலா பேசுங்க, தெளிவா பேசுங்க, சரியா? எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கா அண்ணி. எந்த விஷயத்த பார்த்தாலும் அதுல ஒண்ணு போட்டோவோ இல்ல வீடியோவோ எடுத்துருவோம் பாத்துக்கோங்க. அப்படிதான் இப்ப நீங்களும் அண்ணாவும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே பேசிட்டு இருந்தீங்களா? நான் கூட அத ரொமான்ஸ்னு நினைச்சுதான் வீடியோ எடுத்தேன்னா பாத்துக்கோங்களேன். அப்புறம் தான் தெரியுது அது ரொமான்ஸ் இல்ல ஐஷு, அது
த்ரில்லிங் கலந்த ஒரு சஸ்பென்ஸ் கலந்த ஒரு விதமான ஹாரர் சீனேன்னு அதுக்கப்புறம் எடுத்து முடிச்ச பிறகு பாக்குறேன் அது த்ரில்லிங்கும் இல்ல ஹாரரும் இல்ல சஸ்பென்ஸும் இல்ல அது சீனே டெரர் சீனு அதாவது கிட்டத்தட்ட மர்டர் பண்ற அளவுக்கு போற ஒரு டெரர் சீனு என்ன நீ கரெக்ட் தானே Sorry for the break. ஆனா இது புதுசா என்ன நீ காதுல சங்குதிர சவுண்ட் எல்லாம் கேக்குதா என்ன கேக்கும் ஏன் கேட்காது இப்ப அப்படிதான் கேக்கும் ஏய் ஒழுங்கு மாதிரி அந்த வீடியோவை டெலீட் பண்ணு சொன்னா கேளு டெலீட் பண்ணு இந்த பாருடா இந்த அம்மா சொன்ன உடனே நாங்க டெலீட் பண்ணிடுவோமா அடிங்க என்ன இல்ல என்னங்கற இங்க பார் ஆல்ரெடி நான் உனக்கு சொல்லி வச்சிருக்கேன் என்ன பத்தி என்ன இன்னும் நீ என்ன பத்தி புரிஞ்சுக்கணும் எப்படி தட்ன தாராந்திர பாத்துக்க அடிங்க மூஞ்சில என் பிச்சங்கையா வைக்கா மூஞ்ச பத்தி அதுக்கு ஐயோ டடா என் பொண்டாட்டி நான் எப்படி எல்லாம் திட்டணும்னு நினைக்கிறேனோ அது அப்படியே என் தங்கச்சி பண்றா. தங்கச்சிமா நீ கலக்கு கலக்கு சூப்பரா பண்ற கலக்குமா கலக்கு. I am very happy. Start music. அண்ணே என்னண்ணே மனசுக்குள்ள டப்பாங்குத்து ஓடுது போல இருக்கே ஆமாமா ரொம்ப நல்லா இருக்கு. நீ கலக்கு கலக்கு. என்ன அண்ணி இப்பவாவது அடங்குவீங்களா இல்ல அடங்க மாட்டீங்களா ஏய் நீ என்ன வர வர ரொம்ப மிரட்டுற பாத்துக்க இங்க பாரு நான் உன்னோட வயசுல பெரியவ உனக்கு அண்ணி முறை இங்க பாரு நான் சொல்றேன்ல அந்த போன் என்கிட்ட கொடு கொடு என்ன கொடு நீ இப்படி எல்லாம் சொன்னா திருந்த மாட்டேன் அடிங்க மூஞ்சில பீச்சங்கைய வைக்க சிக்காஸ் மேல மூடுவாய சொல்லிக்கினே இருக்கிறேன் மறுபடியும் போன கொடு கேட்டு இருக்கேன் இந்த பார் தட்டின தாராந்திரன் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறேன் இன்னும் நான் தட்டல தட்டி நீ பாக்கல லெஃப்ட் விட்ட ரைட் வாங்கினு அம்மா பேனுக்கு படுத்து கிடப்ப பாத்துக்க என்ன இப்படி எல்லாம் பேசாத எனக்கு ஒரு மாதிரி இருக்கு இந்த மாதிரிலாம் பேசாத அந்த போன்ல இருக்க வீடியோவை தயவு செஞ்சு டெலீட் பண்ணிடு நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் ப்ளீஸ் சொல்றல டெலீட் பண்ணிடு இப்பதான் அண்ணி விஷயத்துக்கே வந்திருக்கீங்க செல்ல அண்ணி நல்ல அண்ணி முண்டக்கண்ணி அண்ணி இப்பதான் விஷயத்துக்கு ஸ்ட்ரைட்டா வந்திருக்கேன் இப்ப நான் என்ன சொன்னாலும் நீங்க கேப்பீங்க அப்படிதானே ஆமா நீ என்ன சொன்னாலும் நான் கேப்பேன் தயவு செஞ்சு அந்த வீடியோவை மட்டும் டெலீட் பண்ணிடு ப்ளீஸ் ஐயோ அண்ணி நான் சொல்றதெல்லாம் செஞ்சிருங்க அப்புறமா வீடியோவை டெலீட் பண்ணிடுறேன் இப்ப உங்க குடும்பம் என் கையில இருக்கணும்ல அது வரைக்கும் இந்த போன்ல உங்க வீடியோ இருந்துகிட்டே தான் இருக்கும் சரியா சொல்லி தொலை என்ன பண்ணணும்னு சொல்லு செஞ்சு தொலைறேன் ஒண்ணும் இல்ல நீ சிம்பிள் தான் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் நீங்க என்ன வீட்டை விட்டு எப்படியாவது துரத்தணும்னு ரொம்ப பாடுபடுறீங்க அப்படிதானே நீ ஏய் இப்ப எதுக்கு இதை சொல்லி காமிக்கிறேன் இங்க பாரு என்ன விஷயமோ அத சொல்லு என்ன பண்ணணும் அத சொல்லு அத பண்ணி தொலைறேன் ஸ்வேதா இப்ப நான் என்ன சொல்லணும் அதை மட்டும் தான் நீ தலையாட்டி கேட்டுக்கணும் குறுக்கால என்ன நீ கேள்வி கேட்ட வேற மாதிரி ஆயிடும் வீடியோ டப்புன்னு மாமியார் கையிலயும் மாமனார் கையிலயும் வீட்டுக்கார கையிலயும் பாஸ் ஆயிட்டே இருக்கும் பாத்துக்க புரியுதா சொல்லி தொலை என்ன பண்ணணும்னு சொல்லு செஞ்சு தொலைறேன் அதான் ஸ்வேதாகனே ஒண்ணும் இல்ல சிம்பிள் விஷயம் தான் இப்ப என்ன நீ வீட்டை விட்டு திறத்தணும்னு நினைச்சேன் ஆனா இப்ப திறத்தணும்னு நினைச்ச நீயே என்ன பண்ணணும் தெரியுமா எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அரேஞ்ச் பண்ணணும் ஓகே அப்புறம் எனக்காகவும் அவருக்காகவும் பால் 1 லிட்டர் பாலை 1/2 லிட்டர் பாலா வர மாதிரி சுண்ட காய்ச்சி பாதாம் பிஸ்தா முந்திரின்னு போட்டு அப்படியே ஒரு குதுகுலம்மா என் கையில கொடுத்து நீ வழி அனுப்பி வைக்கணும் வழி அனுப்பி வைப்பியா ஸ்வேதா கண்ணு சபாஷ் சூப்பர் தங்கச்சிமா என்ன கண்ணு வாயே திறக்காம கண்ணை மட்டும் உருட்டி காட்டுற அப்படி காட்டாத நான் ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டேன் கண்ணை வெடுக்கன்னு பிடிக்க கீழே போட்டுருவேன் எப்படி செய்யறேன் செஞ்சு தொலைறேன் போதுமா என் தலை எழுத்து நான் இப்படி செஞ்சு ஆகணும்னு என் தலையில எழுதி இருக்கு வேற என்ன பண்ண செஞ்சு தொலைறேன் இப்படி எல்லாம் பேசினா ஐஷாக்காக்கு பிடிக்காது எப்படி பேசணுமோ அப்படி பேசணும் என்ன கைத கஷ்மாலாம் புரியுதா இல்லையா இல்ல பிரியிற மாதிரி சொல்லவா பிரியலன்னா சொல்லு பிரியிற மாதிரி விலாவிரியா சொல்றேன் எப்படி இப்படி பேசுறது முதல்ல நிறுத்து இப்ப என்ன உனக்கும் செல்வாக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நான் ஏற்பாடு பண்ணணும் அதானே பண்ணி தொலைறேன் போதுமா மறுபடியும் பத்தியா ஸ்வேதாக்கன்னு பண்ணி தொலைறேன் செஞ்சு தொலைறேன் போய் தொலைறேன் வந்து தொலைறேன் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ஐஷா காதுல கேட்க கூடாது ஒழுங்கா பேசி பழகணும்
எப்படி பேசணும் நான் வேணா சொல்லி தரவா ஸ்வேதா கண்ணு? சரி சரி ஐஷுமா, நான் உனக்கும் என் தம்பி செல்வாக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்றேம்மா. போதுமாமா? அப்புறம் என் கையோட பாலை காய்ச்சி உன் கையில கொடுத்து அனுப்புறேம்மா. போதுமாமா? போங்க நீ, எனக்கு வெக்கமா இருக்கு. சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க. அத்தை கூட கொஞ்சம் மக்கர் பண்ணுவாங்க. அத்தைய நீங்க தான் சமாளிக்கணும். சமாளிச்சுட்டு நாளைக்கு நைட்டு எனக்கும் என் மாமாக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க அண்ணி. சரிங்களா? நான் இப்ப போகட்டுமா? அண்ணி, இந்த போனு என் கையில தான் இருக்கும். என் கையில இருக்க போன் உள்ள உங்க வீடியோ இருக்கு. அதை மனசுல வச்சுக்கோங்க அண்ணி எப்பவுமே. சரியா? நான் போறேன் அண்ணி. நாளைக்கு எனக்கு என் மாமாக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுல நான் என் உடம்ப பத்திரமா பாத்துக்கணும்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கா பாத்துக்கணும்ல. நான் போயிட்டு பாதாம் பிஸ்தா இதெல்லாம் போட்டு பால் குடிச்சிட்டு தெம்பா இருக்கிறேன் அண்ணி. நீங்க சீக்கிரமா எனக்கு என் மாமாக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அண்ணி. பண்றீங்களா நீ? அதான் பண்றேன்னு சொல்லிட்டேல, மறுபடியும் ஏன் அதையே சொல்லிக்கிட்டு இருக்க? நீ போ, பண்றேன். வெக்கமா இருக்கா நீ? அதான் வெக்கத்துல என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அண்ணி. இது ராத்திரி நேரம், அம்மம்மா 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 என் தூக்கத்தை காணும், அம்மம்மா அம்மம்மா அம்மம்மா. நாளைக்கு நானும் என் மாமாவும் இப்படிதான் அண்ணி பாட்டு பாடிக்கிட்டு முத ராத்திரியை என்ஜாய் பண்ணுவோம் அண்ணி. நீங்க காதை பொத்திக்கங்க சரியா? அங்க வந்து ஓட்டெல்லாம் கேட்க கூடாது. அண்ணி வரட்டா? அண்ணே வரட்டானே? நான் வரட்டா? யூ மாம்ஸ், சொல்றி பொண்ணுக்குட்டி. அது வந்து என்னடி? அது ஒன்றும் இல்லையா மாம்ஸ். என்னத்துக்கும் அடி போடுன்னு தெரிஞ்சு போச்சு. சொல்லு என்னன்னு. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டியா மாம்ஸ். அது ஒன்றும் இல்லை. என்னடி சொல்ல வந்தது? சொல்றேன் சொன்னதுக்கு அப்புறம் நீ எனக்கு திட்டக்கூடாது சரியா? மாதிரி சொல்லாதடி பொண்ணுக்குட்டி. திட்டாத மாதிரி சொல்லு. சொல்லு நீ என்னன்னு. நீ என்ன இந்த மாதிரி உருடு மூஞ்சி வச்சுட்டு கேட்குற? நீ சிரிச்சிட்டே கேளியா மாம்ஸ். அப்பதான் சொல்லத்துக்கு எனக்கு நல்லா இருக்கும். அது சரி, விட்டு அடி போடுறாளே, இது எதுக்குன்னு தெரியலையே. இப்ப என்ன வில்லங்கத்தை வளைச்சு வைக்க போறான்னு தெரியலையே. என்னடி? அதான் நான் சொன்னேன்ல, சிரிச்சுக்கிட்டே கேளு. அது வேறையா? சரி மடி இப்ப சொல்லுடியும் பொண்ணுக்குட்டி. இதுதான் எவ்வளவு அழகா இருக்கு பாக்கிறதுக்கு. அது ஒன்றும் இல்லையா மாம்ஸ். என்னடி இழுவெல்லாம் பலமா இருக்கு? என்ன வெயிட்டா எதுக்கு அடி போடுறியோ? சே வெயிட்டாலாம் இல்ல, லைட்டா தான். அது வந்து அனன்யா இருக்கல, அனன்யா. ஆமா, அனன்யாக்கு என்ன? அனன்யால இன்னைக்கு அவ காலேஜுக்கு போயிருக்காயா மாம்ஸ். அது சரி, அவ படிக்கிற பிள்ளை அதான் காலேஜுக்கு போயிருக்கா. உன்னிய மாதிரி அப்பப்போ கட்டடிச்சிட்டு வீட்டுல மாமா கூட என்ஜாய் பண்றா. ஐயோ, நான் காலேஜ் கட்டடிச்சேனா? நீ பாத்தியா? மூஞ்ச பத்தியா நல்லா. எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னா லீவ் எடுத்தேன். நீ என்ன இப்படி சொல்ற? என்ன போ, உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன், போயா. பாரா, பொண்ணுக்குட்டிக்கு கோவம் வருது. அப்படியா? சரி பேசலன்னா பரவாயில்ல, எதுக்கோ கேட்கறதுக்கு வந்த. சரி விடு, அதுவும் கேட்கலனா எனக்கும் ஓகே தான். விடு விடு விடு. இல்ல கோவப்படக்கூடாது. இல்லையா மாம்ஸ், எனக்கு கோவம்லாம் வரல. எனக்கு எப்படி கோவம் வரும்? கோவம்லாம் வரல. நீ என்ன வேணாலும் என்ன கலாச்சிக்க. ஆமா, நான் காலேஜ் கட்டடிச்சு என் மாமா கூட என்ஜாய் பண்றேன். அப்படிதான், நீ அப்படியே கூட வச்சுக்க. அதை பத்திலாம் கவலை இல்ல மாம்ஸ். அது சரி, என்னடி இப்படி இறங்கிட்ட? அப்ப ஏதோ விஷயம் பெருசா இருக்குன்னு அர்த்தம். என்ன விஷயம்? சொல்லுங்க. சிச்சி, பெருசாதான் இல்ல, சின்னதாதான். நம்ம அனன்யா காலேஜுக்கு போயிருக்கால, கார்த்திக் மாம்ஸ் இருக்காங்கல்ல, அவர் வந்து பெங்களூர் போயிட்டாராமா. ஆமாமா, நான் கூட கேள்விப்பட்டேன். அவன் பெங்களூர் கிளம்பி போயிருக்கானே, ஏதோ பிசினஸ் விஷயமா. எனக்கு கூட கால் பண்ணா. சொல்லு என்ன இப்ப அதுக்கு? அதான் மாம்ஸ், அதேதான். கார்த்திக் மாம்ஸே பெங்களூர் போயிருக்காங்கல்ல, அதனால அனன்யா தனியா இருக்கால, அதனால அனன்யா அம்மா வீட்டுக்கு போய் இருக்க போறாளாமா 2 நாளைக்கு. நல்லா இருக்குல்ல? அது சரி, கண்டுபிடிச்சிட்டேன். உன்னை எதுக்கு பம்முதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். விஷயத்துக்கு வாடி. அப்புறம் அதான் மாம்ஸ், அனன்யா அம்மா வீட்டுக்கு போய் 2 நாள் இருக்க போறாளாமா. ஜாலியா இருக்க போறாளாமா. என்கிட்ட சொல்லி என்ன வெறுப்பேத்தினாலா, அதான் நான் திருப்பி சொன்னேன், நீ மட்டும் தான் இருப்பியா, நானும் இருப்பேன்டி அப்படின்னு சொன்னேன் மாம்ஸ். மாம்ஸ், புரிஞ்சு போச்சு. இப்ப மேடம்க்கு என்ன வேணும்? விஷயத்துக்கு வாங்க. நீ என்ன மூஞ்சி அதுக்குள்ள உம்முன்னு ஆக்கிக்கிட்ட? மாம்ஸ், நான் கூட அனன்யாவோட சேர்ந்து அம்மா வீட்டுல போய் 2 நாள் இருக்கட்டுமா? அது சரி, மேடம் இதுக்கு தான் அடி போடுறீங்க நல்லா தெரிஞ்சிருச்சு. அனன்யா போறா, இப்ப அதனால நீயே போகணும் அதானே? ஆமாயா மாம்ஸ். சரிடி, அதுக்கு போயிட்டு இன்னைக்கு போயிட்டு ஈவினிங் வந்துரு. போறதே ஈவினிங் தான், அப்புறம் எப்படி ஈவினிங் வருது? ஈவினிங் தான் போறோம்ல. சரி நைட் வந்துடலாமா? மாம்ஸ், இங்க பார், உன் அராஜகம் பெரிய அராஜகமா இருக்கு. ப்ளீஸ் மாம்ஸ், இப்ப என்ன கூட்டிட்டு போய் விடு.
நானும் அனன்யாவும் அம்மா வீட்ல இருக்கோம். நாளைக்கு ஈவினிங் வந்து நீ கூப்பிட்டுக்க, ஓகேவா? நான் வந்துடுறேன். அதுக்குள்ளதான் கார்த்திக் மாம்சம் வந்துருவாங்கல்ல. ப்ளீஸ் ஏன் மாம்ஸ். என்னடி அப்ப நீ மட்டும் தான் போறியா? ஐயோ, நான் மட்டும் போனதானே கரெக்டா இருக்கும். அங்க அனன்யா மட்டும் தனியா இருப்பா. நீ வந்தினா அவ எதுவும் நினைப்பால, ஐயோ நம்ம மாமா இல்லையேன்னு. அதனால நீ வேணாம், நான் மட்டும் போறேன். என்னை கூட்டிட்டு போய் விடியா மாம்ஸ். வேணாண்டி, நான் அராஜகம் பண்ணல. இப்ப நீ தான் பண்ணிட்டு இருக்க பாத்துக்க. என்னாலலாம் விட முடியாது. வந்தா நானும் வருவேன், இல்லன்னா நீ போக கூடாது பாத்துக்க. ஐயோ மாம்ஸ் 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 ப்ளீஸ்யா, நல்ல பையன்ல, ப்ளீஸ் ப்ளீஸ். அனன்யா வேற வரா, எனக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கும்ல. 2 days தானே, 2 days கூட இல்ல. பாரு, நம்ம இன்னைக்கு ஈவினிங் தான் போறோம், நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் தான், அவ்வளவுதான். ப்ளீஸ் யா மாம்ஸ், ப்ளீஸ் 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 எனக்காக. என்ன பத்தி எங்களை யோசிக்கவே இல்லையாடி? நான் எப்படி ஒரு நைட்டு தனியா? முடியாது முடியாது. ஐயோ மாம்ஸ், உன்னை என்ன நடு காட்டுல விட்டுட்டு போறேன்? வீட்டுல தனியா விட்டுட்டு போறேன்? இங்கதான் எல்லாரும் இருக்காங்கல்ல, நீங்க இரு, நான் போறேன். நீ இல்லாத இடம் எனக்கு காடு தாண்டி, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ என் கூட தான் இருக்கணும். ஒண்ணு நானும் வருவேன் கூட, இல்லன்னா நீ போக கூடாது பாத்துக்க. மாமாவை தப்பா எடுத்துக்காத. யோ, இங்க பார், கோவத்தை உண்டாக்காத. நான் போகணும்னா போகணும், என்னை கூட்டிட்டு போய் விடு. சரி சரி, டென்ஷன் ஆகாத, கூட்டிட்டு போறேன். இப்ப என்ன, கூட்டிட்டு போகணும் அதானே? சரி கூட்டிட்டு போறேன், நானும் வரேனே. நீ எல்லாம் வரக்கூடாது, என்னை மட்டும் தான் கூட்டிட்டு போய் விடணும் சொல்லிட்டேன். ஐயோ மாம்ஸ் ப்ளீஸ் யா, அனன்யா நினைப்பால, எதனா தப்பா நினைப்பால. கார்த்திக் மாம்ஸ் சார் ஊருக்கு போயிருக்காங்க. இந்த நேரம் நீயும் நானும் மட்டும் அங்க ஒன்னா இருந்தோன்னா அவளுக்கு ஃபீலிங்கா இருக்கும்ல, அதுக்காக தான் என் மாம்ஸ் சொல்றேன். ப்ளீஸ் யா. புரியுது, நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆனாலும் என்னால என் பொண்ணு குட்டியை விட்டுட்டு அதெல்லாம் ஒரு நைட்டுக்கு இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ப்ளீஸ் விட்டுட்டு போய் விடியா. என்னை விட்டுட்டு போறதுதான் உனக்கு அவ்வளவு சந்தோஷம் அப்படிதானே? அப்படியே எடுத்துக்கிறேன். எங்க அம்மா வீட்டுக்கு போறதுன்னா அவ்வளவு சந்தோஷம், அப்படி எடுத்துக்கணும் என் மாம்ஸ். உன்னை நான் விட்டுட்டு போறேன்னு நினைப்பேனா? ப்ளீஸ்யா, அனன்யாக்காக தான் உன்னை நான் விட்டுட்டு போறேன்னு சொல்றேன். ப்ளீஸ் மாம்ஸ். சரி சரி, என் பொண்ணு குட்டி இவ்வளவு கெஞ்ச வேணா, நான் கூட்டி போய் விடுறேன் போதுமா? லவ் யூ மாம்ஸ். எங்க நீ வேணான்னு சொல்லுவியோன்னு நினைச்சேன், ஆனா வேணான்னு தான் சொன்னேன். எப்படியே சமாளிச்சுட்டேன், பரவாயில்ல. என்னை கூட்டிட்டு போய் விடு, அப்புறம் போய் கிளம்பட்டுமா? ஈவினிங் தானே போகணும், இப்பதாண்டி மணி 2 ஆகுது. அதுக்குள்ளே கிளம்பலாம் எப்படி? இரு, ஈவினிங் தானே போகணும், 4 மணி போல கிளம்பலாம். அது வரைக்கும் மாமா கூட இரு. ஐயோ இல்லையா, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும்ல. ஒரு நாள் தானே ஸ்டே பண்ண போற, அதுக்கு என்னடி ட்ரெஸ் எடுத்துக்க போற? ஒரு சாரியோ இல்லை சுடியோ எடுத்து வச்சுக்க, அவ்வளவுதான். சரி சரி, நான் ஈவினிங் 4 மணிக்கே கிளம்புறேன், சரியா? சரியா மாம்ஸ். ஐயோ ஜாலியா இருக்கு. அனன்யாவை நேரா அங்க வர சொல்லிடணும், நானும் அங்க போயிடணும். நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். அம்மா வீட்டுக்கு போறதுலயும் தங்கச்சியை பாக்குறதுலயும் அவ்வளவு ஒரு சந்தோஷம். என் பொண்ணு குட்டி லவ் யூடி. தலையே வெடிச்சிருச்சு வெகு நேரம் தான். வரப்பில் உன்ன பார்த்த மறுவேளதா, இடுப்பில் நிற்காதையா ஏன் சேலதா. சரி காவியா, நீ கிளம்பு, நான் இப்படியே போயிடுவேன். என்னது கிளம்புறதா? ஐயோ, நானும் கிளம்ப முடியாதுமா. நீ எது வரைக்கும் போறியோ அது வரைக்கும் நான் உன் கூட வரணும், வந்தே ஆகணும். கார்த்திகனா ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, இல்லைன்னா அவ்வளவுதான். கார்த்திகனா ஏன் மேல கோச்சிப்பாங்க பாத்துக்க. என்னது, மாமா கால் பண்ணாரா? இது எப்படி? காலையில காலேஜ்ல என்ட்ரு ஆகும்போதே கார்த்திகனா கால் பண்ணி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி இன்னைக்கும் நாளைக்கும் நான் வர மாட்டேமா, அதனால அவ கூடவே நீ இருக்கணும். அவ எங்க போய் பஸ் ஏறாலோ அது வரைக்கும் நீ போகணும், அவ கூட எது வரைக்கும் போறாலோ அது கூட வரைக்கும் போகணும் அப்படின்ட்டு கார்த்திகனாவோட ஆர்டர். அது சரி மாமா, தூரம் இருந்தாலும் வேலையை கரெக்டா பாக்குறீங்க. ஏய், அவர் அப்படிதாண்டி சொல்லுவாரு. நீ உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு, நான் போயிடுவேன். தனியா சிக்கனல, இன்னைக்கே உன் கதையை முடிச்சிடுறேன்டி. என்ன, இந்த பொண்ணு இருந்தா அவ பெரிய பாதுகாப்பா? கார்த்திக் ஒரு முட்டாள், இந்த பொண்ணு உனக்கு பாதுகாப்பு கூட்டு போயிருக்கான் பாரு, அவன் பெரிய முட்டாள் தான். இவெல்லாம் ஒரு ஆளு, இவ உனக்கு ஒரு பாதுகாப்பு. அவளை 4 தட்டு தட்டினா போதும், ஸ்பாட்ல அவுட் ஆயிடுவா. இருடி, இன்னைக்கு நான் உன்னை முடிக்கலாம். என் பேர் அசோக் இல்லடி. சரி அனன்யா, வா நம்ம நடந்துட்டு பேசிட்டே போவோம். ஆமாண்டி, டைம் வேற ஆகுது, நான் அம்மா வீட்டுக்கு தான் போகணும், அதனால வா சீக்கிரம் போ. சரி, உங்க அக்காக்கு கால் பண்ணியா? இப்ப உடம்பு எப்படி இருக்கான் கேட்டியா? கால் பண்ணேன்டி, இப்ப உடம்பு பரவாயில்லன்னு தான் சொன்னான். ஆனா அவளால நாளைக்கும் காலேஜுக்கு வர முடியாதான், காலெல்லாம் கொஞ்சம் பெயினா இருக்குன்னு சொன்னான். சரி நீ ரெஸ்ட் எடுத்துக்கோடின்னு நானும் சொல்லிட்டேன். எதுக்கு அவ கஷ்டப்பட்டு இங்க வந்துகிட்டு, மாமா அவ வேற கூட இல்லல்ல, அதனாலதான் உன்கிட்ட அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாடி, கார்த்திகா நான் சொல்லும் போது இதுவும் சொன்னாங்க, நிம்மி கூட இருந்தா நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேமா, நிம்மி வேற கூட இல்லல்ல, அதனாலதாம்மா இந்த அண்ணாக்காக இந்த ஹெல்ப் பண்ணுமான்னு கார்த்திகா என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டாங்க, தெரியுமா? ரிக்வஸ்ட்? அவன் என்ன ரிக்வஸ்ட் பண்ணாலும் அவன் பொண்டாட்டி இன்னைக்கு யாராலையும் காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு அவ என் கையில கிடைச்ச பொம்மை, இந்த பொம்மைய இன்னைக்கு நாக்கு வெறும் நீ வெறும் பிச்சு எரியல, நான் அசோக்கே இல்ல. அனன்யா சொல்லுங்க, என்னன்னா நீங்க காலேஜுக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்னா? உன்னை கூட்டிட்டு போவதாம வந்திருக்கேன். கார்த்திக் தான் உன்னை கூட்டிட்டு போய் அம்மா வீட்டுல பத்திரமா விட சொன்னம்மா. வா போலாமா?
வர்றீங்க? மாமாவா? மாமாவா உங்களை கூட்டிட்டு போக சொன்னாங்க? ஆமாமா, கார்த்திகே தான். வாமா, டைம் ஆகுது, போலாமா? ஒரு நிமிஷம் இருங்கண்ணா, மாமாக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். கார்த்திக் இப்ப போன் எடுக்க மாட்டாமா, அவன் மீட்டிங்ல இருக்கான். அதெல்லாம் எனக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டான். நீ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா கார்த்திக் போன் பண்ணி பேச. இப்ப நீ போன் பண்ணாலும் கார்த்திக் எடுக்க மாட்டான். வேணா ட்ரை பண்ணி பார்க்கணும் பாரு. ஓ அப்படியா? சரி இருங்கண்ணா. அனன்யா இங்க பாரு, நீ பஸ்லயே போ. அண்ணா அவ பஸ்லயே போவா, நீங்க வீட்டுக்கு போங்க. நான் அவ கூட தானே இருக்கேன். அவ கூட அவங்க அம்மா வீடு வரைக்கும் தான் நான் போவேன். அவங்க அம்மா வீடு தாண்டி தான் என் வீடு. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நீங்க போங்க. அது சரி, இவ்வளவு ஒரு வழி பண்றதுக்கு முன்னாடி கூட இருக்க துடுப்பு ஒரு வழி பண்ணணும் போல இருக்கு. துடுப்பே துடுப்பை உடைச்சு எடுத்துரும் பாத்துக்க. ஒழுங்கா அமைதியா போயிட்டான், நீயும் உயிரோட போவ. இல்ல நீயும் இவ கூட சேர்ந்து பரலோகம் தான் போகணும். அனன்யா சொல்றேன்ல, நம்ம பஸ்லயே போலாம் வா. ஆமாண்டி, எனக்கும் பஸ்ல போகணும்னு தான் ஆசையா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சுல. சரி நம்ம பஸ்லயே போலாம். இரு, நான் அந்த அண்ணா கிட்ட சொல்லிட்டு வரேன். அண்ணா நீங்க போங்க, நான் இவ கூட பஸ்லயே போய்க்கிறேன். இல்லம்மா, கார்த்திக் அவ்வளவு தூரம் சொல்லியிருக்கான். நான் கூட்டிட்டு போலன்னா கார்த்திக் எப்படி கோவம் வரும்னு உனக்கே தெரியும். கொஞ்சம் யோசிச்சு பாரு. கார்த்திக் கோவம் வந்தா எப்படி என்ன திட்டுவான்னு தெரியும்ல. ஆமா, மாமா ரொம்ப பயங்கரமா திட்டுவாங்களே. ஆனாலும் அனன்யா, அருண் மாமா. மாமா நீங்க என்ன இங்க? இன்னைக்குதான் நிம்மி காலேஜுக்கு வரலையே. நீங்க என்ன மாமா காலேஜுக்கு வந்திருக்கீங்க? ஆமாமா, நிம்மி வீட்டுல இருக்கான். நான் உனக்காக தான் வந்தேன். சரி வா போலாம். என்ன மாமா எனக்காகவா? ஆமாமா, கார்த்திக் கால் பண்ணான். நீ மட்டும் தான் தனியா வீட்டுக்கு போறியாமே, அதுவும் அத்தை வீட்டுக்கு போறியாமே, அதான் கூட்டிட்டு போய் டிராப் பண்ணலான்னு வந்திருக்கேன். கார்த்திக் சொன்னான், வாமா போலாம். காவியா, இவர் உங்க மாமா தானே, இவர் கூட போ, ஒன்றும் பிரச்சனை இல்ல. நீ கிளம்புடி. அம்மா காவியா, நீ என்ன வாமா, போற வழி தானே, உன்னை டிராப் பண்ணிட்டு தான் அனன்யாவை கூட்டிட்டு போவோம். வாமா. இல்லண்ணா பரவாயில்ல, இருக்கட்டும். அட வாமா. சரிங்கண்ணா. அனன்யா போலாமாமா? சரிங்க மாமா. சே, எல்லாத்தையும் சொதப்பிட்டானே இவனு. இந்த கார்த்திக் எங்க இருந்தாலும் எதனா ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். இவன் ஒருத்தனை சமாளிக்கிறது பெரிய விஷயமா என்ன? இவனை சமாளிச்சுட்டு இவ்வளவு தூக்குறேன். இன்னைக்கு தூக்கியும் ஆகணும் இவ்வளவு. அனன்யா, அரவிந்த் மாமா, என்ன மாமா திடீர்னு காலேஜ் பக்கம் வந்திருக்கீங்க? என்னடா காலேஜ் வந்திருக்க, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, நான் கார்த்திக் போன் பண்ணிருந்தான். அனன்யா காலேஜ் விட்டு தனியா போறாளாமே, அவளை கூட்டிட்டு போய் அது வீட்டுல டிராப் பண்ண சொல்லியிருந்தானா. அது உனக்குமா? ஏன்னா உங்களுக்கும் அவன் தான் கால் பண்ணானோ? ஆமாண்டா. மாமா அது சரிதான். என்னம்மா அனன்யா, கார்த்திக் இப்படி பண்ணிருக்கான்? அனன்யா அண்ணி, நீங்களுமாண்ணா? ஆமா, என்ன அருண் வந்திருக்கான், அரவிந்த் வந்திருக்கான், அசோக் கூட இங்கதான் இருக்கான். என்ன நடக்குதுங்க? நீங்க எதுக்கு நீங்க வந்திருக்கீங்க? கார்த்திக் தான் ஃபோன் பண்ணான். நீ காலேஜ் விட்டு தனியா போறியா அத்தை வீட்டுக்கு, அதனால நான் தான் கூட்டிட்டு போய் டிராப் பண்ணணுமா. அதுக்கு தான் கால் பண்ணியிருந்தான். அதான் உன்னை கூட்டிட்டு போய் டிராப் பண்ணலாமேன்னு வந்திருக்கேன். ஆமா, இவங்களும் எதுக்கு வந்திருக்காங்க? என்னங்கடா திருத்திரு முழிக்கிறீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க? நீங்க எந்த விஷயத்துக்காக வந்திருக்கீங்களோ அதே விஷயத்துக்காக தான் எங்களையும் கார்த்திக் அனுப்பியிருக்கான். அப்போ ஆமாக்கா, அங்க என்ன பிளட்டோ அதே சேம் பிளட் தான் இங்கேயும். கார்த்திக் உங்ககிட்ட என்ன சொன்னானோ அதே தான் எங்க கிட்டயும் சொல்லி வச்சிருக்கான். அது சரிடா. ஒரு பொண்டாட்டிக்கு இத்தனை பாதுகாப்பா? அப்பா முடியலடா. சரி, இத்தனை பேர் வந்துட்டோம். யாராவது ஒருத்தன் அனன்யாவை கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு போவோம். அனன்யா, என்னது நீங்களுமா? கௌதம், நீங்க என்னங்க காலேஜ் பக்கம்? என்னன்னா கார்த்திக் எனக்கு கால் பண்ணான். அனன்யா தனியா போறாளாமே, அனன்யாவை கூட்டிட்டு போயிட்டு சாந்திகா வீட்டுல விடணும்னு சொன்னான். அதுக்கு தான் வந்திருக்கேன். ஆமா, நீங்களாம் எதுக்கு வந்திருக்கீங்க? நாங்களும் அதுக்கு தானே வந்திருக்கோம். அது சரி, அதான் இத்தனை பேர் வர வச்சிருக்கானே, இன்னும் எதுக்கு என்ன வேற வர வச்சிருக்கான்? கௌதம் என்ன இன்னும் வேற யாராவது வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா கார்த்திக் அப்படிப்பட்டவன் பெரிய வேலை பார்த்து வச்சிருக்கானே. அவன் பொண்டாடி சேஃபா வீட்டுக்கு போய் சேரணும்னு என்ன மாதிரி வேலை பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. அனன்யா வீட்டுக்கு சேஃபா போய் சேர்ற வரைக்கும் நம்மள விட மாட்டானா, நமக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே தானே இருப்பான். அது சரிதான். ஒரு பொண்டாட்டிக்கு இத்தனை பாதுகாப்பு. டேய் கார்த்திக், உன் அலப்பற தாங்க முடியலடா. என் பிளான்ல மொத்தமா மண்ணள்ளி போட்டானே. இவன் ஊருக்கு போறானேன்னு நினைச்சு கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். ஆனா அவன் எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கான். அவன் பொண்டாட்டிய எப்படி பாத்துக்கிறான். அடே, கூட இருந்துதான் பாத்துப்பேன்னு நினைச்சான். தூர போனாலும் உன் பொண்டாட்டிய கண்ணும் கருத்துமாவ பாத்துக்கிறேன். ஆனாலும் உன் பொண்டாட்டிய போடுறது தான்டா. நீ வரும்போது அவ உயிரோட இருக்க மாட்டான். இருக்கவும் நான் விட மாட்டேன்டா. இப்ப யார் அனன்யாவை கூட்டிட்டு போறது? நீங்களே கிளம்புங்க. நான் அனன்யாவை அத்தை வீட்டுல கொண்டு போய் விடுறேன். நிம்மி அங்கதான் இருக்கான். அதனால நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும். நிம்மி அனன்யாவை நான் கூட்டிட்டு போய் விடுறேன். நான் வேணா வரவா? சரிடா, வரதுனா வா. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். ஏங்க, நீங்க கார்ல வந்தீங்களா பைக்ல வந்தீங்களாங்க? கார்ல தம்மா வந்தேன். அதான் போச்சு, நான் ஸ்கூட்டி தாங்க எடுத்துட்டு வந்தேன். ஸ்கூட்டியே காலேஜ்ல விட்டுட்டு வரேன். நீங்க வாங்க, நம்ம கார்லயே போயிடுவோம். சரி, நம்மள கார்த்திக் ஃபோன் பண்ணான்னு வந்திருக்கோம். ஆமா அசோக், உனக்கு யார் ஃபோன் பண்ணது? எனக்கு கார்த்திக் தான் ஃபோன் பண்ணான். ஃபோன் பண்ணி அனன்யாவை கூட்டிட்டு போயிட்டு அவங்க அம்மா வீட்டுல விட சொல்லி சொன்னிருந்தான். ஓ அப்படியா? சரி அசோக், நீ கிளம்பு. அனன்யாவை நாங்க கூட்டிட்டு போறோம். அனன்யா கிளம்பலாமா? அம்மா காவியா நீ வா போலாம். சரிங்க மாமா. சரிங்கண்ணா. டேய் அரவிந்த், கிளம்பல வா. அக்கா கிளம்புறோம்க்கா, நீங்க பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க. டேய் அசோக், நீ தான் பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ. சரிங்கண்ணா.
சரிடா அருண் பாத்துட்டு போனேன். அவளையே படாதீங்க, சேஃபா கூட்டிட்டு போறேன் போதுமா? கார்த்திக் ஃபோன் பண்ணுவான்னு எனக்கும் தெரியும், நீங்களும் சொல்லிடுங்க நாங்க தான் கூட்டிட்டு போயிருக்கோம். ஹாய் டியர்ஸ், குட் ஆஃப்டர்நூன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. கன பர்த்டே விஷஸ் சொல்லிடலாமா? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வீரமணி ப்ரோ. விஷ் யூ மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே வீரமணி ப்ரோ. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அக்ஷயா சிஸ்டர். விஷ் யூ மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அக்ஷயா சிஸ்டர். அக்ஷயா சிஸ்டர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உச்சி மகாலி சிஸ்டர். விஷ் யூ மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே உச்சி மகாலி சிஸ்டர். சிஸ்டர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பர்த்டே விஷஸ் முடிஞ்சது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் வந்து கண்ணாமூச்சி சீரிஸ் வந்து எடுத்துட்டேன். பட் அது வந்து எடிட்டிங்ல இருக்கு. எடிட்டிங்னாலே கொஞ்சம் லேட் ஆகும். இப்பதான் எடிட்டிங்க்கே போட்டிருக்கேன். கொஞ்சம் லேட் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் நான் இன்னைக்கு கண்ணாமூச்சி சீரிஸை போட ட்ரை பண்றேன். முடியாத பட்சத்துக்கு நாளைக்கு தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு போட ட்ரை பண்றோம் கண்ணாமூச்சி சீரிஸ். முடியாத பட்சத்துக்கு கண்டிப்பா நாளைக்கு வந்துரும். ஓகே டியர்ஸ், பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.